ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் 10th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் கூட இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். 10க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. குரூப் சி லெவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 56,900 வந்து சேலரி வந்து இருக்கும். ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 10th ஜூனுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் கஸ்டம் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. குரூப் சி லெவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இங்கேருந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சீமேன் கேட்டகரி, கிரீசர் கேட்டகரி, அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங் வந்திருக்கு. எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும். அது எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் இணைச்சு இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. அது நார்மல் போஸ்ட்டோ, ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லைனா வந்து கொரியர் வழியாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 10th ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து ஏதாவது அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 10th ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா 3 டைப்பில். இதில் சீமேன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 18,000 56,900 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 10க்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஆனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கிரீசர் கேட்டகரிக்கு சேம் சேலரி தான். இதுக்கு வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து 18 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அது ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. ஸோ இதுக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அந்த இதில் வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து 19,000 உங்களுக்கு 19,900 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் அலவன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன்னா ஐடி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் வந்து பாருங்கள் ஸோ மெக்கானிக்கோ, டீசலோ, மெக்கானிக் இல்லைனா ஃபிட்டரு, இல்லைனா டேர்னரு, வெல்டரு, எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்டல் இல்லைனா வந்து கார்பெண்டர் இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜாபோட நேச்சர் என்ன மாதிரி இருக்கும், உங்கள் டியூட்டி ஆஃப் நேச்சர் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தல அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பேஸ்ட் ஆன் ரிட்டன் எக்ஸாம்னே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது ஸ்விம்மிங் கேட்டகரி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடாக வந்து இருக்க போகுது. அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 10க்கு மேலே ஐடி முடிச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 10th ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தனியாக வந்து நீங்கள் வந்து ஒரு 2 செல்ஃப் அட்ரஸ்டு அன்ஸ்டாம்ப்டு என்வலப் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்டாம்ப் ஒட்டாத 2 என்வலப் கவர் வாங்கி அந்த கவர் வந்து 25க்கு 12 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அந்த கவரையும் அதில் இணைச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட அட்ரஸை மட்டும் எழுதிட்டு அந்த கவரையும் நீங்கள் இணைச்சு இதில் அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து அந்த நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த என்வலப் கவர் மூலிமா உங்களுக்கு வந்து வரும் அப்டேட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து அதை இணைச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.